அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய எல்லையில் உள்ள குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். இந்திய எல்லையில தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக பீரங்கிகளை கொண்டு அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர்ல எல்லை பகுதியில பீரங்கிகளால் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளை தாக்குகிறார்கள். இந்திய ராணுவ நிலைகளின் மீது, பாகிஸ்தான் ராணுவ நிலைகளின் மீது தாக்குகிறது. பயங்கரவாத முகாம்களின் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. அதன்படி ஜம்மு காஷ்மீர்ல எல்லை பகுதிகளில் அவர்கள் இது போன்ற தாக்குதலில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இந்திய ராணுவம் தொடர்ந்து அவர்களுக்கு பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவத்தின் நிலைகள் மீது எந்த இடத்திலிருந்து பீரங்கிகளை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்களோ, எந்த ராணுவ நிலைகளில் இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதியில் தொடர்ந்து இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிகளை, அதிநவீன பீரங்கிகளை கொண்டு எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் எல்லையில் இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அங்கே ஒரு கடும் நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலை அழிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர்ல குடியிருப்பு பகுதிகளை சுற்றி தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கிகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்று இரவு ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் முயற்சியை நடத்தி வந்த பாகிஸ்தானுடைய அத்தனை நடவடிக்கையும் ஒட்டுமொத்தமாக வான் பாதுகாப்பு அமைப்பால் முறியடிக்கப்பட்டது. இந்த முறியடிக்கப்பட்ட விரட்டியில தொடர்ந்து எல்லை பகுதியில அதிகாலையிலிருந்து அவர்கள் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தைரியம் இல்லாமல் பொதுமக்கள், அப்பாவி மக்களை அவர்கள் தாக்கக்கூடிய நடவடிக்கையில பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள்ல, ராணுவத்தினுடைய நிலைகள்ல வெகுதூரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளையும் கண்டறிந்து ட்ரோன் மூலமும் ஏவுகணை மூலமும் தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில எல்லை பகுதியில சற்று எல்லையில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்து பீரங்கிகளை கொண்டு பொதுமக்களினுடைய குடியிருப்புகளை தாக்கக்கூடிய பாகிஸ்தானின் நிலைகளை கண்டறிந்து அந்த நிலைகளின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு அந்த நிலைகளையே கண்டறிந்து ராணுவத்தின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்திய ராணுவம். தொடர்ந்து இந்திய ராணுவம் கடுமையான பதிலடியை கொடுத்து வருகிறது. எல்லையில் ஒரு பக்கம் துப்பாக்கி சண்டையும் நடத்தப்பட்டு வருகிறது, மறுபக்கம் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடக்கக்கூடிய நடவடிக்கையும் ஒரு பக்கம் பாகிஸ்தானும், அதற்கு பதிலடியாக இந்தியாவும் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. எல்லை பாதுகாப்பு படையினர், சர்வதேச எல்லைகள்ல எல்லை பாதுகாப்பு படையினர் ஒரு பக்கம் இந்த பயங்கரவாத கும்பலை வேட்டையாடி 7 பேரை பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவி ஒரு தாக்குதல் நடத்த சதித்திட்டத்துடன் வந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அந்த 7 பயங்கரவாதிகளுடைய அவர்களுடைய அடையாளங்களை கண்டறியக்கூடிய நடவடிக்கைகளை ஒரு பக்கம் இந்திய ராணுவமும் எல்லை பாதுகாப்படையும் அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். எந்த அமைப்பினராக இருக்கலாம், எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல ஏற்கனவே இருக்கலாமா, அல்லது ஊடுருவ முயன்ற நபர்களும் வேறு யாரேனும் நபர்கள் இருக்கிறார்களா என பல்வேறு கோணங்கள் ஒரு பக்கம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு படையினர் தொடர்ந்து இந்த தாக்குதலை எதிர் தாக்குதலை அவர்களுக்கு உரிய பதிலடியாக கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில உரி, குப்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாமே குடியிருப்பு பகுதிகளை ஏற்கனவே இந்த குடியிருப்பு பகுதியில அங்க வசித்து வந்த மக்களை ஏற்கனவே இந்திய ராணுவம் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி இருக்கிறது. என்றால் உரி போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த எல்ஓசியில் இருந்து, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி, குப்வாராவும் கூட மிக அருகிலேயே இருக்கக்கூடிய பகுதி. இப்படி எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தொடர்ந்து இன்றுடன் 14வது நாளாக இந்த பீரங்கிகளை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதாவது இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகே அவர்கள் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை என்பது அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு இந்தியா கடுமையான ஒரு எதிர்வினையை ஆட்சியதில் இருந்து அவர்கள் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தொடர்ந்து பாகிஸ்தான் அதற்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடைய ராணுவம் இறங்கி இது போன்ற ஒரு எதிர் தாக்குதலை நடத்துவதற்கு முயல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கை முழுமையாக முறியடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவர்கள் நேற்று இரவு வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள். 2 முறை நேற்று முன்தினமும் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த வான்வழி தாக்குதலினுடைய அதனுடைய
தாக்கம் என்ன என்றது கூட தெரியாமல் தான் இருந்தது. அப்படி ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்களா என்பது கூட தெரியாமல் தான் இருந்தது. நேற்று பாதுகாப்புத்துறை இது குறித்து அறிவித்த பிறகுதான் இப்படி ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தினார்கள். அத்தனையும் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் முறியடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு எதிர்வினையாகத்தான் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை நடத்துகிறோம். 9 நகரங்கள்ல பாகிஸ்தானுடைய 9 நகரங்கள்ல இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறோம் என்று பாதுகாப்புத்துறை அறிவித்த பிறகுதான் அப்படி ஒரு தாக்குதலையே அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. அந்த அளவிற்கு ஒரு வலுவிழந்த ஒரு தாக்குதல் நடத்துகிறோம், நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பெயரில் ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இருக்கிறது. அதற்கு பிறகு நேற்று இரவு ஒரே நேரத்தில் இப்படி பல ட்ரோன்களை அனுப்பி அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அந்த வான் தாக்குதலும் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கூட இந்திய எல்லையில விழுந்து ஒரு சேதத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் இந்த 3 மாநிலங்களையும் குறிவைத்து அவர்கள் இந்த ஏராளமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்தியாவுடைய எல்லை பகுதியில சுக்குநூறாக நொறுங்கி கிடக்கிறது. அதே வேளையில நாம் இந்தியா அனுப்பக்கூடிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தொடர்ந்து எந்த நிலைகளை, எந்த இலக்குகளை கொண்டு சென்று தாக்க வேண்டுமோ அதை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விரக்தியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தொடர்ந்து தரைவழியாக அவர்கள் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார்கள். எல்லை பகுதியில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் பகுதியில நிலை கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் இந்த இந்திய எல்லைகளை குறிவைத்து, குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து அவர்கள் தாக்குகிறார்கள். இந்த தாக்குதலில் ஏற்கனவே 16 பொதுமக்கள், அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவர்களை காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சூழல் அந்த எல்லைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய சிறு நகரங்கள், கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று வான்வெளி தாக்குதலும் தோல்வியடைந்த நிலையில பாகிஸ்தான் விரக்தியின் உச்சத்துல இன்று காலையில் இருந்தே இது போன்ற ஒரு பீரங்கி தாக்குதலை நடத்தியது. பீரங்கி தாக்கியதில் ஆளில்லாத வீடுகளில் தான் தற்பொழுது அங்கு இருக்கிறது. அந்த ஆளில்லாத வீடுகளையும் வணிக நிறுவனங்களையும் குறிவைத்து அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த நிலையில் இந்திய ராணுவம் கடுமையான பதிலடியை கொடுத்து வந்தது. அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எது, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலை எது என்பதை கவனித்து அந்த நிலைகளின் மீதே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலை எங்கே இருக்கிறது, எங்கே இருந்து அவர்கள் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள், எங்கே இருந்து அவர்கள் இது போன்ற மற்ற ட்ரோன்களை கொண்டும் ஏவுகணைகளை கொண்டும் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதெல்லாம் கண்டிருந்து அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலைகளை கண்டறிந்து அந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அங்கு இருந்த அந்த முகாமின் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அங்கிருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் எவ்வளவு பேர் அங்கே இருந்தார்கள் என்பது குறித்தெல்லாம் தகவல் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்ற தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் நடத்தி வருகிறது. எல்லையோரமாக, குறிப்பாக இந்த எல்ஓசியில் இருந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு எதிரே அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. தொடர்ந்து அங்க ஒரு மோதல் போக்கு இருந்து வருகிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுகிறது. நாம் மக்களையும் காத்துக்கொண்டு அவர்களையும் உரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில ராணுவம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். அவர்களிடம் வான்வெளி தாக்குதல்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அவர்கள் நடத்திய அத்தனை வான்வெளி தாக்குதலுக்கும் நம் வான் பாதுகாப்பு அமைப்பு ஒட்டுமொத்தமாக அவற்றை சிதைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய ஒட்டுமொத்த ராணுவ உபகரணம், தளவாடங்களும் நொறுங்கி கிடக்கிறது எல்லை பகுதியில. அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு கடுமையான தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் இது போன்ற ஒரு தாக்குதல்களை தரைவழியாக பீரங்கிகளை கொண்டு நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் தீவிரப்படுத்தி இருந்தது. இந்த காலையில் இருந்தே இந்த பகுதியில், குறிப்பாக பூஞ்ச், உரி உள்ளிட்ட பகுதியிலும், குப்வாரா என்ற இந்த பகுதிகளிலுமே இந்த பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். பல்வேறு குடியிருப்புகள் அங்கு சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று வணிக நிறுவனங்கள், ஆட்கள் இல்லாத வணிக நிறுவனங்கள், ஆட்கள் இல்லாத குடியிருப்புகளை கண்டுதான் இந்த சேதத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இது முழுக்க இந்திய ராணுவத்தை பொறுத்தளை விட அவர்களை இருக்கக்கூடிய ஏற்கனவே வலுவிழந்துதான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைப்பே இருக்கிறது. அதை இன்னும் முழுமையாக ஒரு கையெழுநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நடவடிக்கையில என்ற முடிவோடு இந்திய ராணுவம் தொடர்ந்து அந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. வெவ்வேறு வியூகங்களை வகுத்து இந்த தாக்குதலை நடத்துகிறது. எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்து அந்த நிலையையே தாக்கியிருக்கிறார்கள் இந்திய ராணுவம். முற்றிலுமாக அவை அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பூஞ்ச் பகுதியிலே பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அந்த தாக்குதலின் வீடியோ ஒன்றை பார்த்தோம். அந்த வீடியோவில்
ஆளில்லாத அந்த வீட்டை வந்து குறிவைத்து அவர்கள் வந்து கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை வந்து பீரங்கி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வீட்டின் மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த காட்சிகள் வெளியாகியிருந்த நிலையில எங்கிருந்து இந்த பீரங்கிகள் வந்து செயல்படுவது, எங்கிருந்து அந்த ராணுவ நிலை எங்கிருக்கிறது, எங்கிருந்து அவர்கள் வந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த நிலையின் மீதே வந்து இந்திய ராணுவம் வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்தி இருக்கிறது. கடுமையான தாக்குதல். அதில் வந்து பாகிஸ்தான் ராணுவ நிலையின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல எவ்வளவு பேர் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து உயிரிழந்தார்கள் என்ற தகவல் எல்லாம் இதற்கு பிறகே வந்து வெளிவரும். ஒரு பக்கம் வான்வெளி தாக்குதலிலும் வந்து இந்திய ராணுவம் வந்து தீவிரம் காட்டி வருகிறது. இந்திய விமானப்படையினுடைய போர் விமானங்கள் மூலமாகவும் இந்த தாக்குதல் அவர்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படியான நிலையில் வந்து எல்லையில தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. அங்கே வந்து பொதுமக்களை காத்து அவர்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தளவுல அவர்களால் இந்த இத்தனை பதிலடிக்கும் வந்து அவர்களால் வந்து திருப்பி எதிர்வினை ஆற்ற முடியவில்லை. ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் இது போன்ற தாக்குதலை வந்து நடத்தக்கூடிய நிலையில அவர்களுக்கு இந்திய ராணுவம் தொடர்ந்து வந்து 2 மடங்கு பதிலடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.